கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போதைக்கு ஜென்ரலான ஒரு டிஸ்கஷன் பார்க்க போறோம். பைபிள் இருக்கிற கேள்வி பதில்கள், பைபிள் இருக்கிற சில வசனங்களுக்கு நம்ம விளக்கம் பார்க்க போறோம். ஸோ மீட்டிங்குள்ள போயிடலாம். ப்ரேயர் டேனியல் பிரதர் டேனியல் பிரதர் அவர்களை ஜெபம் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. நான் கொஞ்சம் அதான் வெளியில தான் இருக்கேன், ட்ரெயின்ல. நான் ப்ரேயர் மட்டும் பண்ணிடுறேன். மற்றபடி கொஞ்சம் மியூட்ல போட்டுருவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல பிரதர், டிஸ்டர்பன்ஸா இருக்கும். வேற யாராவது நான் பண்ண சொல்றேன். இல்ல, ப்ரேயர் மட்டும் பண்ணிடுறேன். சரி, ஓகே 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 பிரதர், நானே ப்ரேயர் பண்ணிடுறேன். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையில் பார்க்கிறாரே, தகப்பனே, இன்றைய நாளில் கூட ஒரு நாளை சேர்த்து கொடுப்பதற்காக நன்றி. தகப்பனே, இன்றைய கூட ஒரு சில வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் கடினமா இருக்கிற எல்லா வசனங்களும் சரி, எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை தந்து விளையாட்டு வேண்டுமாய் தாழ்ந்து கேட்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். ஆமென். அன்பு சகோதரர்களே, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல நம்ம ஒரு சில விஷயங்களை வேத ரீதியான காரியங்களுக்குள்ளான ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். நம்ம முழுவதும் வசனங்களை மையப்படுத்தின காரியங்கள்லயே நம்ம இதுல ஈடுபடுவதுதான் நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அநேக ஆலோசனைகள் காரியங்கள்லாம் இருக்கலாம், அதை நம்ம சப்போர்ட்டுக்கு வேணா எடுத்துக்கலாம். ஆனா வசனம் தான் ரொம்ப முக்கியமான ஆதாரமாக நம்ம வைத்து இந்த ஒரு வேத ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்துல நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் இந்த ஒரு கூடுகைக்குள்ளான ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம அந்த 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்துல உள்ள பொதுவான ஒரு சில காரியங்களை நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இதுல உள்ள ஒரு விஷயங்கள் கிறிஸ்துவை பற்றின காரியங்களை குறித்து தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். பிதாவை பற்றிய காரியங்களை குறித்து தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். விசேஷ விதமா 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரமானது முழுவதும் தேவனுடைய மனுஷனாகிய திமோத்திக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அட்வைஸாக இந்த ஒரு காரியத்துல நம்ம பார்க்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நீங்க கொஞ்சம் வசனமா நீங்க வாசிக்கலாம். ஆனா இதுல என்ன பார்க்குறோம்னா, பணமே, அதாவது இந்த பொருளாதாரத்துக்குரிய பணமே எல்லா தீமைக்கும் காரணமா இருக்கு, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் அது முழுவதுமே அந்த காரியங்களை தான் கடைசி வரையுமே சொல்லப்படுது. அதுல விசேஷ விதமா திமோத்திக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை என்னன்னா, நீ எல்லார் மத்தியிலும் நல்ல சாட்சியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 11, 12 வசனங்கள்ல சொல்றார். தொடர்ந்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நீ நல்ல சாட்சியாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பாக நல்ல சாட்சியா இருந்தார், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்கிற தொடர்ந்து வசனங்களை சொல்லிட்டு 17வது வசனத்துல நான் இதுக்கெல்லாம் உன்னை பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியான வசனங்களினுடைய காரியங்கள் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது முழுவதும் திமோத்திக்கான மற்றும் நம்மளுக்கான தேவனுடைய மனுஷர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுக்கான ஆலோசனையில எல்லார் மத்தியிலுமான சாட்சி, தேவனுடைய சன்னிதானத்துல சாட்சி, கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்துல அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அந்த ஒரு வகையில அவர் 2ஆம் வருகை வந்து அதனுடைய காரியங்களின் மகத்துவம் வரையும் நாம் எப்படிலாம் சாட்சியா இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தின ஒரு வசனங்கள் தான் இந்த ஒரு 1 தீமோத்தி 6ல சொல்லப்பட்டிருக்கு. விசேஷ விதமா இதுல நம்ம இப்ப எதுவரையும் படிக்கலாம் அப்படின்னா, 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாராச்சும் வாசிங்க. அபிகாயில் சிஸ்டர் வாசிங்க. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை. இப்ப வாசிங்க.
நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாயும் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓகே, நன்றி சிஸ்டர், நன்றி, தேங்க்யூ. இப்ப இந்த வசனங்களினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசேஷ விதமா திமோத்திக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சில பொறுப்புள்ள காரியத்துல அவர் எப்படி சாட்சியா இருக்கிறாரு எல்லார் மத்தியிலும், தேவனுக்கு முன்பாக எப்படி சாட்சியா இருக்கணும், கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காரியங்கள் அவர் எதிர்கொண்டு போய் அவருடைய ஜீவியத்துல வெற்றி சிறக்கிற காரியங்கள் வரையிலும் எப்படி வாழ்ந்து முடிக்கணுங்கிறதுக்கான அந்த பொறுப்புள்ள அந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு ஆலோசனையாக சொல்லப்படுகிற வசனங்கள் தான் இதுல இருக்கு. ஓகே, இப்ப இதுல என்ன ஒரு விசேஷமான காரியம் குழப்பங்களாக எண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனத்துல தான் அநேக குழப்பமான விஷயங்கள் இருக்கு. இதற்கான மூலத்தனமான ஒரு சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் ஓப்பனா நான் அதில் பேசிடுறேன். அதுக்கப்புறம் அவங்கவுங்க காரியத்தை ஃபர்ஸ்ட் நீங்களும் பேசிடுங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16வது வசனம் வரையும் எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்னா, விசேஷ விதமாய் அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பொதுவாக எல்லார் மத்தியிலும் சாட்சி, தேவனுடைய சன்னிதானத்துல சாட்சி, கிறிஸ்துவின் சன்னிதானத்துல சாட்சியுள்ள வாழ்க்கையா 2ஆம் வருகை வரையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுன்னு ஒரு முக்கியமான ஒரு கோணம் தான் இங்க சொல்லப்படுது. அப்ப அந்த வகையில மொழிபெயர்ப்புக்காரர்கள் அப்படிங்கும்போது நம்மள்கிட்ட இப்ப நீங்க வாசிச்ச அந்த மொழிபெயர்ப்பு வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய மொழிபெயர்ப்பு. அது வந்து நேரடியான கிரேக்க மொழியிலிருந்தோ அல்லது மற்ற எபிரேயத்துல ஒரிஜினல் இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்புலேருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல கிரேக்க பதத்தினுடைய மொழிபெயர்ப்புகள் வந்து டைரக்டா வார்த்தையா நம்ம பார்த்தோம்னா, அதுல அநேக வார்த்தைகள் வசனத்துக்கு முன்னும் பின்னுமாக வார்த்தைகள் மாறி மாறி வர்றத நம்ம உணர முடியும். அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். அதை கூட இப்போ நம்ம இந்த ஒரு பிறையா வகுப்புல நம்ம அதை லைவ்ல கூட பார்க்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதையும் நம்ம பார்ப்போம். அதை தொடர்ந்த ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்புக்காரர்கள் என்னவாலாம் இருந்திருக்கிறாங்கன்னா, திருத்துவ கொள்கை, ஒன்லி ஜீசஸ், இது மாதிரி அநேக வகையான விசுவாசத்துல இருந்து அதை மொழிபெயர்த்ததுனால பிதாதான் குமாரன்கிற தன்மையிலையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, குமாரன் தான் பிதாங்கிற தன்மையிலும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்புக்காரர்கள் செய்த தவறை நம்ம எடுத்து வச்சு இதுல பேசுவதுல நியாயம் இல்லை. அதனால கூடுமானம் மட்டும் நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமா தேவன்கிற ஒரு வார்த்தை வந்து 15வது வசனத்துல 14வது வசனத்துல சொல்லப்படுது, 16வது வசனத்துல கூட சொல்லப்படுது தேவன்கிற ஒரு வார்த்தை. 14, 15, 16 இது மூணுலயுமே தேவன்கிற வார்த்தையே ஒரிஜினல்ல வராது. அப்ப இல்லாத ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்து சொன்னோம்னா, ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னோம்னாலே அது பொய்யாயிரும்.
அது சத்தியம் மாறும். ஆகவே அதை ரொம்ப உற்று கவனிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். இப்ப அந்த வகையில நம்ம இப்ப என்ன பண்ணிடலாம்னா, அந்த ஒரு ஒவ்வொரு வார்த்தையிலும் உள்ள ஒரு சில காரியங்களை சகோதரர் கோபி பிரதர் அத நீங்க லைவ்ல அந்த ஆடியோ வீடியோ போட முடியுமா? அந்த லிங்க சகோதரர் கோபி. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நீங்க இதுல என்ன புரிந்து கொண்டீர்கள்? இப்ப மாறுபாடான ஒரு சில அநேக போதனைகள் நம்மளுக்குள்ளாக வந்திருக்கலாம். எது கரெக்ட்டோ அத நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி. இப்ப நம்ம என்ன ஒரு விஷயம்ன்னு பார்த்தீங்கன்னா, 14, 15, 16 விசேஷ பிரதர் ஒரு விதமா நிமிஷம் பிரதர். ஆ. அந்த வீடியோ ப்ளே பண்ணட்டுமா? ப்ளே பண்ணுங்க பிரதர். ப்ளே பண்ணுங்க. ஓகே, ஓகே. பிரதர் கேக்குதுங்களா? கேக்குது பிரதர். கேக்குது. சவுண்ட் வரல கொஞ்சம் பாருங்க. ஓகே. பிரதர் அந்த வீடியோட சவுண்ட் வரல. பாத்துக்கங்க. இப்ப சவுண்ட் வருதா பிரதர்? அந்த வீடியோட சவுண்ட் வரல பிரதர் வரல. ஐயோ, என்னன்னு தெரியலையே. ஒரு ஓகே. நிமிஷம் நம்ம இருங்க, ஸ்கிப் நான் பண்ணி வேற மாதிரி ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஒரு நிமிஷம். ஓகே. நீங்க அத ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிரதர். விட்டுறலாம். ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு கருத்தியல் பூர்வமான காரியங்கள்ல மொழிபெயர்ப்புக்காரர்கள் அவங்கவங்க ஐடியாவ கொண்டாந்து அத வச்சு நம்ம பார்க்கிறதுங்கிறது சரியா இருக்காது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம அறிஞ்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா, 13வது வசனத்துல தேவன பத்தி சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவ பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில அந்த ஒரு காரியத்துல நீங்க என்ன புரிஞ்சு கொண்டீங்க? இப்ப மாறுபாடானது என்ன இருக்கலாம்? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த டேவிஸ் பிரதர்னுடைய விசுவாச அறிக்கையில, பிதாவாகிய தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும், ஏக சக்கராதிபதியும் இப்படி அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வந்து, அ இந்த வேத ரீதியான காரியத்துக்கு சரியா சப்போர்ட் பண்ணுதா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே. நம்ம அந்த விசுவாச பிரமாணத்த தொடர்ந்து அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறபடினால அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறபடினால, அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இருதயத்திலே நல்லா பழகி போயிருச்சு. அதனால அதுக்கான மாறுபாடானது அப்படிங்கிற மாரி, அல்லது சத்தியத்தின்படி எது உண்மைங்கிறத தேடக்கூடிய ஒரு விஷயத்துல உண்மையா இருந்தா கூட, அத கேட்கக்கூடிய மனநிலைமைலாம் இருக்கா என்னங்கிற அளவுக்கு தெரியாம போயிருச்சு. ஏன்னா, ஒரு சில கருத்துகள் பூர்வமா டேவிஸ் சகாயம் வந்து அவரு இவரு ரசல் கிட்ட கத்துக்கிட்டு வந்தாரு அப்படின்னா, ரசல்னுடைய கோணங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறதா நம்ம பார்க்க முடியல. ஆகவே அ அவர் அப்படி கத்துக்கிட்டு இருந்தாரா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. இன்னொன்னு அவர் லேமேனுக்கு டைவர்ட் ஆயிட்டதாகவும் நம்ம பிற்காலங்கள்ல டேவிஸ் பிரதர் வந்து மாறுபாடான விசுவாசத்துக்குள்ள போனதாகவும் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே. இப்ப அந்த வகையில நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்கவங்க இந்த ஒரு கருத்தை எப்படி புரிந்து கொண்டீர்கள் வசன ரீதியா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம அதுக்கான காரியத்த வசனமா ஒவ்வொரு வார்த்தையா கூட நம்ம போகலாம். விசேஷ விதமா சகோதரர் கடந்த வாரத்துல அ அந்த ஒரு சத்தியத்துக்குள்ளான போதனையில வரும்பொழுது, இ அந்த 14, 15 இந்த 16 வசனங்கள்லாம் கிறிஸ்துவை சாராது, பிதாவை தான் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்துல ஒரு சில வார்த்தைகள மூல மொழியில சொல்லி அத சொல்றாரு. உதாரணமாக பிளெஸ்ஸட் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நித்யானந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் அவரு கொண்டாந்து அதுல பேசுறாரு. அப்ப அந்த நித்யானந்த அப்படிங்கிறதெல்லாம் ஒரிஜினலாவே மொழிபெயர்ப்புல நித்யானந்தன் தான் போட்டிருக்கா?
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி போட்டன்ட், ஏக சக்கராதிபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறித்தும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தொடர்ந்து சாகாமை உள்ளவராய் ஒளியில் வாசம் செய்கிற, அந்த வாசம் செய்கிற அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்தும் நம்ம அது வந்து தேவன் ஒளியில இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அங்கே சொல்லி, அப்ப தேவனே ஒளியில தான் இருக்கிறாருங்கிற அந்த ஒரு காரியத்தையும் சகோதரர் அவர்கள் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இன்னும் சொல்லப்போனா, கனம், வல்லமை என்றென்றைக்கும் இருப்பதாக அப்படின்னா, அது பிதாவுக்கு மட்டும் தான் பொருந்துமா? இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் அதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரதர் ஒருவேளை அது ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. இல்லன்னா நம்ம தொடர்ந்து நம்ம நடத்தலாம் பிரதர். பிரதர்? கோபி பிரதர்? கோபி பிரதர்? அது ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. இல்லன்னா தொடர்ந்து நம்ம இதை நடத்தலாம். பிரதர் இப்ப கேக்குதான்னு பாருங்க. போடுங்க. கேக்குதா பிரதர் இது வீடியோ? இல்ல கேட்கிற மாதிரி தெரியல பிரதர். வீடியோ பிளே ஆன் ஆயிடுச்சு. பிளே ஆயிட்டு தான் இருக்கு. வீடியோ பிளே ஆகுது. அது கேட்கல, விட்டுறலாம். அது வீடியோ பிளே ஆகணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். விட்டுறலாம். ஓகே. ஆனா ஆடியோ கேட்கல, அப்படிதானே? ஆமா. விட்டுறலாம். ஒண்ணும் பிரச்சனை. நம்ம நேரடியாவே சரி. டிஸ்கஷன்ல இருக்கும். ஓகே. இப்ப சகோதர சகோதரிகள் இதை குறித்து என்ன காரியம், கருத்து அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நீங்க பதிவு பண்ணீங்கன்னா, அதுக்கு கிளாரிபிகேஷன் குடுப்போம். கடைசியில கன்க்ளூஷன்ல நம்ம எல்லாத்தையும் தெளிவா நம்ம பார்க்கலாம். கருத்துகள் சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேற ஏதாச்சும் கருத்துகள் சொல்றீங்களா? அன்புக்குரிய பிரதர், சகோதர சொல்லுங்க. ஒருவராய் அப்படிங்கறது அது பிதா மட்டுக்கும் தான் இருக்கும். ம். சாவாமை உள்ளவர்னா பிதா மட்டும்தான் சாகாமை உள்ளவர். இவர் வந்து மரித்தேன் உயிரோட எழுப்ப செய்துட்டாரு பிதாவாகிய தேவன். ம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அது வந்து யாருமே சேர முடியாத ஒளியில இருக்கிறவரு ம். மனுஷரில் ம். ஒருவரும் கண்டிராதவரும் அப்படின்னா அது பிதா மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்கோம். ம். காணக்கூடாதவருமா இருக்கிறவர். ம். அதனால இது பிதாவாகிய தேவனை தான் குறிக்குது அப்படிங்கறதுனால தான் பிரதர் விசுவாசிக்கிறோம். ஓகே, ஓகே. அது அந்த காரியம் இப்படி இருக்குதுங்கிறது நம்ம பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் பொருந்துமா அப்படிங்கிறதுல நம்ம சிந்திக்கிறோம். அது பிதாவாகிய தேவனுக்கு பொருந்துறதாகவே இருக்கிறது. அது இல்லைன்னுலாம் நம்ம சொல்லல. சரிங்களா? ஆனா, நம்ம அதை தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். இது வந்து கிறிஸ்துவுக்கும் பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப எழும்பி இருக்கிறது மெயினா. சரிங்களா? ஓகே. இது பிதாவுக்கு பொருந்தாதுங்கிறத நம்ம எங்கேயுமே சொல்லல. ஓகேங்களா? ஓகே. தொடர்ந்து நம்ம வேற எதுவும் கருத்துக்கள் அதிலே இருந்தா சொல்லுங்க. அது 16வது வசனத்த விசேஷ விதமா சகோதரி அவர்கள் சொல்றாங்க. ஓகே. தொடர்ந்து. பிரதர், அதே மாதிரி பிதாவாகிய தேவனுக்கு உள்ள தன்மை ஆஹ் அவருக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு இது அவரை பிதாவாகிய தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அவருடைய தன்மை என்னன்னா சத்தம், ரூபம், ஞானம், கனமகிமை, சாவாமை, காணக்கூடாதவர், காண முடியாது, மாறாதவர், கண்டதில்லை. இதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் பொருந்தது அப்படின்றதுதான் எங்களுடைய விசுவாசமா இருக்குது. ம். அவ்வளவுதான் பிரதர். ஓகே சிஸ்டர். இப்ப அந்த ஒரு தன்மையில கிறிஸ்து இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? இப்ப இருக்கிறாரு. ஆனா அந்த ஒருவராய் அப்படிங்கிற வார்த்தை வந்து அது பிதாவாகிய தேவன் மட்டும்தான். இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, சாகாமைக்கு போயிட்டாரு. அவர் வந்து மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்கோமே. பிதாவாகிய தேவனை யாரும் பார்க்கல. அவரை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்த சிஸ்டர் பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. ம். சிஸ்டர் அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. ஓகே. ஓகே. வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? மெயினா 16வது வசனத்தை தான் நீங்க கோடிட்டு காமிக்கிறீங்க. மெயினா 16வது வசனத்தை தான் கோடிட்டு காமிக்கிறீங்க. அதுக்கு முந்தின 14,
13, 15 எல்லாம் நீங்க என்ன ஒரு காரியத்துக்கு சொல்றீங்க? ஏக சக்கராதிபதி. பிரதர், அப்புறம் அந்த அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். ம். அந்த பிரசன்னமாகுதல்னா நான் சொல்றது பிரதர், இது வந்து நான் வந்து விசுவாசிச்சது. ம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அந்த பிரசன்னமாகுதலை தேவனுடைய அதாவது இயேசு கிறிஸ்துவோட பிரசன்ன வரப்ப ம். தேவன் தம்முடைய, அதாவது யெகோவா தேவனுடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவருடைய சத்தியத்தை. அந்த தேவனே நித்தியானந்தம் உள்ள, எந்த தேவன்? பிதாவாகிய தேவனே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். அவ்வளவுதான் பிரதர். அவருதான் அதாவது பிதாவாகிய தேவன் தான் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். ஓகே, ஓகே. நீங்க சொல்ற பாயிண்டும் என்னன்னா, தேவன் அவருடைய காலத்தில் காண்பிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வர்றீங்க. அந்த வசனம் வந்து ஆக்சுவலா வந்து 15ல இருக்குது. அப்படிதானே? எத்தனாவதுல இருக்கு அந்த வசனம்? 15. ஓகே. 15ல இருக்குதுன்னு சொல்றீங்க. அந்த இடத்துல 14, 15, 16 இந்த 3 வசனத்திலயுமே தியோஸ் என்ற ஒரு பதம், தேவன் என்ற பதம் எங்குமே இல்லங்க ஒரிஜினல்ல. நான் அதெல்லாம் காமிக்கிறேன். இப்ப நான் அதுல உள்ள காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? தேவன் அவருடைய காலத்தில் வெளிப்படுத்துவாருங்கிற உண்மையான மீனிங்கா, அவர் பிரசன்னமாகுதலை விச் இன் ஹிஸ் டைம்ஸ், அவருடைய காலத்தில் வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லப்படுதாங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஓகே, நம்ம அதை தொடர்ந்து நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் இப்படியாக போதிக்கப்பட்டிருக்கு, இப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய காரியம்லாம் அது தேவன்னு இருக்கிறதுனால அது பிதாவை தான் குறிக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டோம். ஆனா 14, 15, 16 இந்த 3 வசனத்திலும் தேவன் என்ற ஒரு வார்த்தையே இல்ல. அது எங்க மட்டும் இருக்குன்னா 13வது வசனத்துல மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, நம்ம தொடர்ந்து வேற என்ன காரியங்கள் இருக்கான்னு பாருங்க. நம்ம அதெல்லாம் மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து சொல்லுங்க. வேற எதுவும் காரியங்கள்? பிரதர், இப்ப நீதிமொழிகள்ல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா பிரதர்? வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, காற்றை தமது கைப்படிகளில் அடக்கினவர் யார்? பூமியின் எல்லையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை நீ அறிவாயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல பிரதர். சாகாமையுள்ளவர் அது பிதாவாகிய தேவனுக்கு உரியது. இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தவர். பிதாவாகிய தேவன் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினவர். ஆனா பிதாவால் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவர். இயேசுவை பிதா உயர்த்தினவர், பிதாவினால் உயர்த்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படியெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குல்ல பிரதர். சர்வ வல்லமையுள்ளவர் பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன். பிதாவாகிய தேவன் வந்து தேவாதி தேவன், இயேசுவுக்கும் தேவன் அவர்தான் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம ஒருவரும் பிதாவாகிய தேவனை கண்டதில்லை, ஆனா குமாரனை எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. அப்புறம் பிதாவாகிய தேவன் வந்து எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் ஒரு சிருஷ்டிகர். பிதாவால படைக்கப்பட்டவர் சிருஷ்டியாகிய கிறிஸ்து. அப்புறம் இவர் வந்து பிதாவாகிய தேவன் வந்து அவருக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. பிதாவானால ஜீவனை பெற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் வந்து பரலோகத்துல மட்டும் இருக்கிறவரு, இவர் பூமிக்கு வந்திருக்கிறவரு. இவருக்கு தொடக்கமும் முடிவும் உண்டு. இவர் வந்து ஒரு ஒப்புமை இல்லாதவர், ஆனா இவர் வந்து ஒரு தூதனாக இருந்தவர், மத்தியஸ்தர், ராஜகுமாரன், அப்புறம் இன்னும் தோட்டக்காரன், இப்படி எல்லாம் இவரை குறித்தும் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த பிதாவாகிய தேவன் வந்து ஒருவராய் சாகாமையுள்ளவர், அவர் ஒருத்தர் தான். கர்த்தாதி கர்த்தர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா பிரதர்? கர்த்தருக்கெல்லாம் கர்த்தர், தேவர்களுக்கெல்லாம் தேவன். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தேவன் இருக்காரு, அவர் பிதாவாகிய தேவன் நம்ம படிக்கிறோம். அப்படின்னும் போது இந்த விசுவாசத்துல நாம வந்திருக்கிறோம். ஆனா இந்த வசனங்களை பார்க்கும்போது இது இயேசு கிறிஸ்துன்றத வந்து எப்படி டிஃபரன்ஸ் பண்ணி நீங்க காமிச்சிருக்கிறீங்க, அது எப்படி அப்படின்றதெல்லாம் நாங்க இப்ப இதெல்லாம் வசனம் தான் பிரதர். நான் இப்ப சொன்னதெல்லாம்
வசனங்கள் கூட இருக்கு. ஆனா வந்து இந்த இதுக்கு எப்படி நீங்க அந்த விஷயத்த இப்படி இந்த 1 தீமோத்தேயு அதிகாரத்தை இப்படி சொல்லியிருக்கீங்கன்றத எங்களுக்கு விளக்கி சொல்லணும் பிரதர். நிச்சயமா, நிச்சயமா. அது அதுக்காக தான் இந்த மீட்டிங்கே நம்ம வச்சிருக்கிறோம் சிஸ்டர். ஓகேங்களா? அத பிரதர் ஆ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்டதில்லை, ரூபத்தை பார்க்கவில்லை, ஞானம், கனமகிமை அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு பிரதர். ம். ஆ அதாவது காண முடியாது, மாறாதவர், கண்டதில்லை அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. உங்கள்ட்ட நான் சொல்லல. இல்ல சிஸ்டர். அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்ல. ம். சரிங்க. ம். ஓகே. வேற எதுவும் கருத்துகள் இருக்குங்களா? இப்ப நம்ம கூட ஒரு விசுவாச பிரமாணத்துல அதுக்கு தகுந்த மாரி, இப்ப அதாவது 14, 15, 16 விசேஷ விதமாய் கிறிஸ்துவுக்கு தகுந்தாற் போல தான் நம்ம மாற்றி அத எழுதியிருக்கிறோம். ஏன்னா, அது முன்கூட்டியே வேற மாரி இருந்தது. அததான் தமிழ்நாட்டுல உள்ள பாதி பைபிள் ஸ்டூடண்ட் இத பயன்படுத்தி வர்றாங்க. அதுல உடன்பாடு இல்லாதனால நாங்க இத விட்டுறலாம்னு நெனச்சோம். ஆனா, அது தவறா இருக்குங்கிற மாரி எங்களுக்கு ஒரு உணர்வு வந்ததுனால தான், நாங்க இந்த மாரியான விசுவாச அறிக்கைய நாங்க தயார் பண்ணோம். அது உங்க கையிலலாம் பரவலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். அந்த வகையில தான் இப்போ இதுல இவ்வளோ மாறுபாடானது வந்துருச்சு, அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக தான் இந்த மீட்டிங்க நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்ப நீங்க வேற எதுவும் கேள்விகள் எதுவும் கேட்கறதுனாலும் கேளுங்க. நம்ம இதுக்கான விளக்கத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போகலாம். சரிங்களா? ஆ இடையில கேள்வி கேளுங்க. உடனே என்கிட்ட பதில் எதிர்பார்க்காதீங்க. கன்க்ளூஷன் பண்ணும்பொழுது ஃபைனல்ல எல்லாவற்றையும் நம்ம புரியிற மாரி, அந்த காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இடையில எப்ப வேணாலும் நீங்க கேள்விகள் கேட்கலாம். அதுல எந்த ஒரு தடையுமே இல்ல. ஓகேங்களா? வேற எதுவும் இதிலேயே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயங்கள் இருந்தாலும் தயவுசெய்து அட்வான்ஸாவே சொல்லுங்க. அத நம்ம பாயிண்ட்ஸ்ல அட்வான்ஸாவே நம்ம அத கொண்டாந்து அத புரிந்து கொள்ளலாம். வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? நான் ஒரு 10 வினாடி குடுக்குறேன். அதுல யாராச்சும் பாயிண்ட்ஸ் குடுக்குறதுன்னா, கேள்விகள் இருந்தாக்க நீங்க சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, நம்ம தொடர்ந்து இந்த கூடுகைக்கு ஆரம்பத்துல சொன்ன அதே விஷயத்த தான் நம்ம இன்ட்ரோ பண்ணி நம்ம இதற்குள்ளான காரியத்துக்குள்ளாக கடந்து வர இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இந்த ஒரு 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் பக்தி விருத்திக்கு ஏதுவான தேவ பக்திக்கான காரியங்கள மையப்படுத்தி, திமோத்தி மட்டுமல்ல, தேவனுடைய மனுஷர்களா இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமான ஒரு ஆலோசனை. அதுல புத்தி, போதனை, எது, என்ன, எப்படி அப்படிங்கிறதுக்கான தெளிவான காரியங்களின் அடிப்படையில தான் அப்போஸ்தலர் பவுல் திமோத்திக்கு இந்த ஒரு கடிதத்துல ஃபைனலா எழுதுறார். அந்த வகையில தான் தேவனுடைய மனுஷனே, நீ எல்லார் மத்தியிலும் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ற அப்படிங்கிறத 11, 12 இந்த வசனத்துல சொல்லின பிறகு 13வது அதிகாரத்துல 13லேருந்து உள்ள வசனங்களை நீங்க பாருங்க. இதுல இந்த 13வது வசனத்துல மட்டும்தான் காட், தியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் 14வது வசனத்துல ஒரிஜினல் ஹீப்ரு டெக்ஸ்ட்ல நீங்க பாருங்க. அது ஹீப்ருல கிரேக்க 14வது பதம். வசனத்துல எங்கேயாச்சும் தேவன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கா? நடுவுல ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு வார்த்தைகள்ல ஒருவேளை கிரேக் டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தியோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும். இதில் ஆண்டவரை பற்றி வந்திருக்கு, லார்டுன்னு வந்திருக்கு, ஜீசஸ் வந்திருக்கு, கிரைஸ்ட் வந்திருக்கு. ஆனால் 14வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே தேவன், காடுங்கிற ஒரு வார்த்தை அங்கேயும் இல்லை. அதே மாதிரி நம்ம 15வது வசனம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் 15வது வசனத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல விச் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக சொல்லும் பொழுது தான் இன்னைக்கு ஓன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நிறைய மொழிபெயர்ப்பில் தேவன்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க. ஒரிஜினல் அந்த ஒரு டெக்ஸ்டில் இதிலெல்லாம் இல்லாததை நீங்கள் பாருங்கள். ஹீ வில் டிஸ்பிளே த பிளஸ்ஸிங் அப்படிங்கிற இடத்துல ஹீன் தான் போட்டிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறாங்க. அதுவும் தவறாக போகுது. அதே மாதிரி சோரிஜின் அப்படிங்கிறது வல்லமை முக்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை மையப்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை பைபிள்லேயே 3 இடத்துல தான் வருது. லூக்காவில், அப்புறம் அப்போஸ்தலர் பணியில், அதுக்கப்புறம் 1 தீமோத்தியில் இந்த வசனத்தில் தான் வருது. பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை
கடைசியிலேருந்து 3வது இதில் வர்றதை பார்க்குறோம். கடைசி இதுலேயும் பீயிங் லார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இதுலேயும் பார்க்குறோம். வேற எங்கேயும் இந்த ஒரு 15வது வசனத்திலையும் எங்கேயும் தேவன் என்ற ஒரு வார்த்தை இல்லை. தொடர்ந்து நம்ம 16வது வசனத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க. இப்போ அந்த 16வது வசனம் பாருங்க. 16வது வசனத்தில் அலோன் ஹேவிங் இம்மார்டலிட்டி, இந்த இடத்துல அலோன் ஹேவிங் இம்மார்டலிட்டி அப்படிங்கிறதுல அந்த முதல் இது கேப்பாகவே இருக்குது பாருங்க. அதில் வந்து ஒன்றுமே சொல்லப்படலை, தேவன்னு சொல்லலை, கிறிஸ்துன்னு சொல்லலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு முந்தின வசனம்லாம் யாரை பற்றி தான் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 14, 15 கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லுது. அதனுடைய தொடர்ச்சி தான் 16. இந்த இடத்துல பாருங்கள், அலோன் ஹேவிங் இம்மார்டலிட்டி இன் லைட் டிவெலிங் அன்அப்ரோச்சபிள் அப்படிங்கிறது. இன் லைட் அப்படின்னாக்க ஒளியில், ஒளிக்குள் வாசம் செய்கிற. 1 யோவான் 1:5 வசனத்தில் தேவன் ஒளியாக இருக்கிறார். இங்கே இன் லைட்டுனாக்க ஒளிக்குள், தேவனுக்குள் வாசமாக இருக்கிற அன்அப்ரோச்சபிள் இடத்துக்கு போயிருக்கிறவர் யாருன்னா மரித்த பிறகு உயிர்த்து அங்கே போயிருக்கிறார். கிறிஸ்து பிதாவுக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் சொல்லுது. அதுக்கப்புறம் அன்அப்ரோச்சபிளுக்கு அப்புறம் ஹூம்னு தான் வருது. ஹூம் ஹேஸ் சீன் நோ ஒன் மேன். இந்த இடத்துலலாம் தேவன்கிற ஒரு வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இதில் கடைசி வரையுமே அந்த 1 தீமோத்தி 6:16 வரை, அதாவது 14 16 வரையும் எந்த இடத்துலையுமே தேவன் என்ற ஒரு வார்த்தை ஒரிஜினல் கிரீக் பதத்தில் இல்லை. மொழிபெயர்ப்புக்காரர்கள் அவரவர்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு தகுந்த மாதிரி ஹூம்ங்கிற இடத்துலையோ மற்ற இடத்துலையோ அவருங்கிற இடத்துலையோ அவர்கள் தேவன் தேவன்னு மொழிபெயர்த்திருக்கிறது முற்றிலும் தவறு. ஆனால் 13வது வசனத்தில் மட்டும்தான் யூ பிஃபோர் காட் த ஒன்லி கிவிங் லைஃப், ஜீவனை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் தேவன்கிற அந்த ஒரு வசனம் வருது. ஆகவே இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ஓகே, தேங்க்யூ பிரதர். இப்போ இதை மையப்படுத்தி தான் நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரிஜினல் டெக்ஸ்டில் தேவன் அவருடைய காலத்தில் காண்பிப்பார் அல்லது வெளிப்படுத்துவார் அப்படிங்கும்போது அந்த இடத்துல தேவன்கிற வார்த்தை அவருடைய காலத்தில், தேவனுடைய காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது தேவன்கிற வார்த்தையே அங்கே இல்லை. அப்ப அதுக்கு முன்னாடி யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு 14வது வசனம். அதற்கு முன்பாக 13வது வசனத்திலேருந்து நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். சரிங்களா? தேவன் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிற தேவனுடைய சன்னிதானத்திலும் அப்படிங்கிறத அங்கே சொல்ல வர்றார். யாருனாக்க அப்போஸ்தலர் பவுல் வந்து அதை சொல்ல வர்றார். சரிங்களா? அப்ப இந்த அந்த 13வது வசனத்துக்கு அப்புறம் நான் ஒரு சில விஷயத்த நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். முடிஞ்சா நான் அதை வீடியோவா காமிக்கிறேன் பாருங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். அப்ப இந்த 13ஆம் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த 13வது வசனம்ங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இந்த 13வது வசனத்துல ஹலோ 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 கேக்குது, உங்க வாய்ஸ் கேக்குது. ஓகே. இப்ப நான் அதுல ஒரு ஒரு காரியத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க.
பிரதர் இல்லைன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம் brother. மியூட் ஆயிட்டே இருக்கு பிரதர். ஹலோ கேக்குது பிரதர். இல்ல ஹலோ பிரதர், நீங்க அந்த ஷேர் பண்றதா இருந்தா அந்த மியூட் எடுத்து விட்டு ஷேர் கொடுத்து அப்புறம் அதுல வந்து ஆடியோ ஆன்னு கொடுங்க, வந்துடும். நீங்க கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப ஷேர் கொடுங்க. ஷேர் ஓகே ஓகே. இதுல கொஞ்சம் பாருங்க, 13ஆம் வசனம். இதுல நான் காமிக்கிறதுல கொஞ்சம் பாருங்க. இதுல வந்து ஐ கிவ் சார்ஜ் இன் த சைட் ஆஃப் காட். இந்த இடத்துல தியோஸ்ங்கிற ஒரு வார்த்தை இங்க மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? பிரதர், அது ஈஸோட ஆப் தானே அது? ஈஸோட ஆப் தான். அதை கொண்டாட முடியுங்களா? என்கிட்ட இல்ல, நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நான் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப முடியாது பிரதர், நான் அதை காமிச்சிடுறேன். அதுல ஆ இந்த ஓகே தியோ ஓகே. ஐ கிவ் த சார்ஜ் இன் த சைட் ஆஃப் தியோஸ். அந்த தியோஸ்ங்கிற இந்த வார்த்தை இங்க மட்டும்தான் தேவன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? தியோஸ்ங்கிற வார்த்தை மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற 14வது வசனத்துல நீங்க பாருங்க, தோ அப்படிங்கிற வார்த்தை, விச் அப்படிங்கிற வார்த்தை, ஹூங்கிற வார்த்தை, இது எல்லாமே அவங்க வந்து தேவன் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதுதான் இங்க வந்து இருக்கிற பிரச்சனை. சரிங்களா? ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலும் அப்படிங்கும்போது இத்தோட இந்த ஒரு வசனம் முடிஞ்சிருது. எல்லாரையும் ஜீவனோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு பிஃபோர் கிரைஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல பாருங்க, பிஃபோர் கிரைஸ்ட்னு இருக்கா? இந்த இடத்துல பிஃபோர் கிரைஸ்ட்னு இருக்கிற இடத்துல பிஃபோர்ங்கிற வார்த்தையே இல்ல, ஆனா கிரைஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஒரிஜினல்ல பிஃபோர்ங்கிற வார்த்தை இல்ல. இங்க கிரைஸ்ட்ங்கிற ஒரு இதுக்கு மட்டும்தான் அந்த மொழிபெயர்ப்புல காமிக்கிறாங்க ஒழிஞ்சு பிஃபோர்ங்கிறது இல்ல. அதனால கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அங்க வராது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ பிஃபோர் போஞ்சி பிளாத் விட்னஸ்ட் எ குட் கன்ஃபஷன். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போஞ்சிபிலாத்தினுடைய சன்னிதானத்திலே நல்ல சாட்சியாக அறிக்கை பண்ணப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும் ஒழிஞ்சு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்துல அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இங்க இல்ல. பிஃபோர்ங்கிற வார்த்தையே ஒரிஜினல்ல இல்ல. அதை தயவுசெய்து நீங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்படி சொல்லும் போதுதான் தோ கீப் திஸ் கமாண்ட் வித்தவுட் ஸ்பாட் அன்ரிப்போக்கபிள் அன்டில் த அப்பியரன்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். காரியங்கள்லாம் என்ன சொல்றாருன்னா, ஓகே அதுல வருது பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி சொல்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய பிரசனமாகுதல் வரை நீ கரெக்டா பிழையின்றி காத்து கொண்டிரு அப்படிங்கிறத 14வது வசனத்துல சொல்லப்படுறத நம்ம. அதுக்கப்புறம் தான் 15வது வசனத்துல விச் இன் ஹிஸ் டைம் ஹி செல் சோ அப்படிங்கும்போது விச், இந்த இடத்துல விச்ங்கிற இடத்துல 14வது வசனத்துல 15வது வசனத்துல உள்ள அந்த விச்ங்கிற இடத்துல அந்த விச்ங்கிறத டச் பண்ண முடியுமா பிரதர்? 3739 டச் பண்ண முடியுமா? கிரீக் 3739 டச் பண்ண முடியுமா? விச் போட்டோ தான் எடுத்து அனுப்பணும் பிரதர். இது இப்ப டச் பண்ண முடியாது. அபிகாயில் தான் அனுப்புனாங்க. என்னுடைய இதுல பாருங்க. ஓகே ஓகே, நீங்க பாருங்க. என்னுடைய இதுல பாருங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அந்த விச்ங்கிற இடத்துக்குரிய அந்த ஒரு விஷயம், இந்த இடத்துல தான் தேவன் அவங்க மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. தேவன்கிற ஒரு வார்த்தையே இல்ல 15ல. இந்த இடத்துல பாருங்க, தேவன்கிற ஒரு வார்த்தையே இல்ல. அதை நான் டச் பண்றேன். அப்படி டச் பண்ணும்போது விச், தட்டு, வாட்டு, ஒன்னு, ஹூ அப்படின்னு போட்டிருக்க ஒழிஞ்சு இந்த இடத்துல தேவன் என்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே இல்ல. 1389 முறைமையில ஒரு முறைமை கூட இந்த ஒரு கிரேக்க பதத்துக்கு தேவன் என்ற ஒரு வார்த்தை எங்குமே வரல.
அதே மாதிரி 3588 அதுலயும் பாருங்க 16வது வசனத்துல உள்ள ஹூ ஒன்லி ஹேத் இம்மோர்டாலிட்டி, அதாவது ஹூங்கிறதுல தேவன் ஒருவரே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல மொழிபெயர்த்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சாகாமை உள்ளவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இங்க சொல்லிடுறாங்க. ஆகவே 14, 15, 16 இதுல எந்த இடத்துலையுமே தேவன்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்த விடவில்லை. அதாவது இது என்ன தெளிவா நம்ம சொல்லணும்னா, எல்லோரையும் உயிரோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலும் போஞ்சி பிலாத்துவின் முன்னிலையில் நல்ல அறிக்கை பண்ணின கிறிஸ்து இயேசு அவருக்கு முன்பாக அவர் 2ஆம் வருகையில வந்து வெளியரங்கமா வரக்கூடிய அந்த ஏற்ற காலம் வரும்போது அவர் எல்லாருக்கும் முன்னாடி வந்துருவாரு. அப்படி வரக்கூடிய அந்த தருணத்திலையும் நீ வந்து நல்ல சாட்சி உள்ள ஒரு காரியமா வாழணும்பா அப்படின்னு திமோத்தி கிட்ட சொல்லிட்டு, அவரே எவரே போஞ்சி பிலாத்துக்கு முன்பாக நல்ல சாட்சி பெற்றவர்ங்கிறதெல்லாம் அந்த 13 கடைசி பகுதியில இந்த பாருங்க, கிரைஸ்ட் ஜீசஸ் ஹூ பிஃபோர் பிளாத் hath witnessed a good confession though he keep the command அப்படிங்கிறதெல்லாம் யாருன்னா கிறிஸ்துவை பற்றி தான் 14, 15, 16 வசனத்துல அவரே அப்படின்னு சொல்லி அவரை பத்தி சொல்லப்படும் பொழுது இந்த இடத்துல who is blessed, இந்த blessedங்கிறது தான் என்ன ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா நித்தியானந்தம் உள்ள, ஒன்லி போட்டன்ட், ஏக சக்கராதிபதி, போட்டன்ட், இந்த இடத்துல 3 வார்த்தை தான் இந்த ஏக சக்கராதிபதிங்கிறதுக்கு பைபிள்ல வந்திருக்குது. சரிங்களா? போட்டன்னா மைட்டி, கிரேட் அத்தாரிட்டி, போட்டன்ட். இந்த திமோத்தி 1ஆம் அதிகாரம் இந்த 15வது வசனத்துல மட்டும்தான் போட்டனேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க ஒழிஞ்சு மற்ற 2 இடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ல பாத்தீங்கன்னா வல்லவர்களை கீழே தள்ளி, இந்த பாருங்க, the mighty from his seats, put down the mighty from his seats அப்படிங்கிறத G1413ல வல்லவர்களை கீழே தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார் அப்படிங்கிற இடத்துல வல்லவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் போட்டன்ட்னு சொல்லி ஏக சக்கராதிபதினு அங்கே மொழிபெயர்த்து இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 28ல எத்தியோப்பியாவினுடைய மந்திரிக்கு இந்த கிரேட் அத்தாரிட்டி, அந்த அதிகாரி அப்படிங்கிறதுக்கு பெரிய அதிகாரி, பெரிய அதிகாரத்தை உடையவருங்கிறதுக்கு கிரேட் அத்தாரிட்டிங்கிறதுக்கு அந்த ஒரு ஏக சக்கராதிபதிங்கிற வார்த்தை இங்கேயும் போட்டிருக்கலாம். ஆனா அதுக்கான அர்த்தம் என்னன்னா வல்லவர் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். சரிங்களா? அந்த வசனம் தான் 1 தீமோத்தி 6:15ல போட்டன்ட் அப்படின்னா வல்லவர். யார் வல்லவர்னா ஹூ இஸ் பிளஸட் அண்ட் ஒன்லி வல்லவர் அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் யாருன்னா வல்லவர் அல்ல, சர்வ வல்லவர், எல்சடாய். நம்முடைய ஆண்டவர் வல்லவர், வல்ல தேவன் அப்படிங்கிறதான் பாக்குறோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவர் அப்படிங்கும்போது இந்த போட்டன்ட் ஏக சக்கராதிபதிங்கிற அந்த டைட்டில் வந்து பிதாவாகிய தேவனுக்கு பொருந்தவே பொருந்தாது. அது யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிளஸட், இந்த பிளஸடுங்கிற ஒரு வார்த்தையும் என்ன ஒரு காரியமாக சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பிளஸட். சரிங்களா? இந்த ஒரு பிளஸடுங்கிற ஒரு வார்த்தை பொருங்க ஒரு இந்த இடத்துல வர பிளஸட் G3107 இதை நான் டச் பண்றேன். இதுல பாருங்க என்ன மீனிங் கொடுக்கப்படுதுன்னா சுப்ரீம்லி பிளஸ்ட், எக்ஸ்டென்ட் ஃபர்ச்சூன், வெல் ஆஃப், பிளஸ்டு, ஹாப்பி. அதாவது ஒருத்தர் நல்லா ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இன்னொருத்தரை ஆசீர்வதிக்கிறார். அதாவது சந்தோஷமாக என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னா, இப்ப உதாரணமா அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்படின்னா யாருன்னா கிறிஸ்து தான் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அபிஷேகம் செஞ்சவர் யாரு? பிதாவாகிய தேவன். அதே மாதிரி சுப்ரீம்லி பிளஸ்ட், பிளஸ்டு, ஹாப்பி, பை எக்ஸ்டென்ட் ஃபார்ச்சுனேட், வெல் ஆஃப். அதாவது ஒருவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த வல்லவர் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் ஹூ இஸ் அப்படிங்கும்போது பிளஸட்னா இன்னொருத்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த வல்லவர், அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா அப்படிங்கிற ஒரு விஷயமாக இந்த 15வது வசனத்துல நம்ம பாக்குறோம். இந்த பிளஸடுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதுல சொல்லப்பட்ட 1 தீமோத்தில சொல்லப்பட்ட இந்த பிளஸடுங்கிற வார்த்தை நீங்க பாருங்க எங்கெங்க இந்த வசனம் வருதுன்னா மத்தேயு 5:3ல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதாவது பிளஸட் அப்படிங்கிற அந்த அதே 3103. அதே மாதிரி 4வது வசனத்துல வரும்போது இது எல்லாமே பிதாவாகிய தேவனால் அல்லது பெரியவர்களால் சிறியவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரே காரியத்துக்குரிய வசனமாக மட்டுமே இது வருது. அதாவது பிதாவாகிய தேவனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவருங்கிற அந்த கோணத்துலதான் அந்த வசனத்தை பார்க்க முடியுமோ ஒழிஞ்சு நீங்க லூக்கால பாருங்க எல்லா இடத்துலயுமே ஒரு பெரிய வல்லமைக்குரியவர்கள்
எளியவர்களை ஆசீர்வதித்த அந்த ஒரு காரியத்திற்குரிய ஒரு வசனமாக மட்டும்தான் இந்த பிளஸடுங்கிற ஒரு வார்த்தை வருது. இது ஏறக்குறைய 50 முறை வருது இந்த பிளஸடுங்கிற ஒரு வார்த்தை. அதே மாதிரி அந்த திமோத்தில உள்ள 6ஆம் அதிகாரத்துல இந்த பிளஸடுங்கிற வார்த்தை இங்க வர்றத பார்க்கிறோம். அதாவது பெரியவர் ஒருத்தர் சிறியவராய் இருக்கக்கூடிய ஒருத்தரை அபிஷேகம் செய்யப்பட்டிருக்காரு. அந்த சிறியவர் யாருன்னா மைட்டி, வல்லவர். அது யார் அந்த வல்லவர்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவ தான் குறிக்குது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது until the appearance of our Lord Jesus Christ which in his timeனு போட்டிருக்கு. அதாவது கிறிஸ்து அவருடைய காலத்தில் வெளிப்படுத்துவார்னு தான் போட்டிருக்கு. தேவன் அவருடைய காலத்துல வெளிப்படுத்துவாருங்கிறதே முற்றிலும் தவறான ஒரு மொழிபெயர்ப்பா 15ல நம்ம பார்க்கிறோம். அங்கே விச்சின் தான் போட்டிருக்க ஒழிஞ்சு தேவன் என்ற வார்த்தையே நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி 14, 15, 16 இந்த 3 வசனத்திலுமே தேவன்கிற வார்த்தையே இல்ல. இங்க 13வது வசனத்தினுடைய பாதிக்கு அப்புறமே யாரை பத்தி சொல்லப்படுதுன்னா கிரைஸ்ட் ஜீசஸ் ஹூ இஸ் பிஃபோர் போஞ்சி பிலாத் விட்னஸ் ஏ குட் கன்ஃபஷன். அப்ப போஞ்சி பிலாத்துக்கு முன்பாக நல்ல சாட்சி பெற்று மரித்து உயிர்த்த அந்த நிலைமையில அவர் 2ஆம் வருகையில வரும் காலம் வரையும் பிதாவாகிய தேவனால் வல்லவராக ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் அவர் ஒருவரே who only had immortality. இந்த இம்மார்டாலிட்டிங்கிறது G110ங்கிற அந்த ஒரு வார்த்தையில வரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த இம்மார்டாலிட்டிங்கிறது அழியாமைங்கிற வார்த்தை இல்ல, சாகாமைங்கிற ஒரு வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த இம்மார்டாலிட்டிங்கிறது சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் அப்படின்னா மனிதரில் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் அப்படிங்கிற ஒரு காரியத்துலதான் ஒருவராய் சாகாமை உள்ளவர் அப்படிங்கும்போது இந்த சாகாமை உள்ளவர்ங்கிற இந்த G110ங்கிற வார்த்தை மொத்தமாவே பைபிள்ல 3 இடத்துல தான் வருது. இந்த 3 இடத்துலயும் 2 இடத்துல நம்மளை குறித்து வந்திருக்கு. 1 கொரிந்தியர் 15:53, 1 கொரிந்தியர் 15:54 இந்த 2 இடத்துலயுமே அழிவுள்ளதா சாவுக்கு ஏதுவான இது சாவாமையையும் நீங்க 53, 54 படிக்க முடிஞ்சா படிங்க. 1 கொரிந்தியர் 13ல 53, 54 படிங்க. சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் அப்படின்னு சொல்லி 2 வசனத்திலேயே வரும். அப்ப நாமெல்லாம் சாவுக்கு ஏதுவானவர்களா இருக்கிறோம். அவங்கதான் சாகாமைக்குள்ள போகக்கூடிய ஒரு தன்மையில இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்னா ஒரு மனுஷீக தன்மையில உள்ள ஒருவர் சாகாமைக்குள்ள போகக்கூடிய ஒருத்தருக்கு தான் இந்த இம்மார்டாலிட்டிங்கிற இந்த சாவாமைக்குரிய இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது 2 இடத்துல. அதே திமோத்தில நம்ம பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் ஒருவரே சாகாமை உள்ளவரும் அப்படிங்கிறது who only hath immortality. எப்பையிலிருந்து இம்மார்டாலிட்டி? இததான் நம்ம பிளாத்து இங்க படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். 13வது வசனத்துல தேவன் அவருடைய சன்னிதானத்திலும் எல்லோரையும் உயிரோடு இருக்க பண்ணுகிற தேவனுடைய சன்னிதானத்திலும் பிளாத்துவின் சன்னிதானத்திலே நல்ல சாட்சி பெற்ற கிறிஸ்துவானவர் அவர் 2ஆம் வருகையில அவருடைய காலத்துல வெளிப்படும் பொழுது அதாவது மேலான ஒருவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட வல்லவரும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற அவர் தான் இப்ப பிளாத்துவினுடைய சன்னிதானத்துல நற்சாட்சி பெற்று மரிச்ச பிறகு இப்ப ஒருவராய் சாகாமை பிதாவினுடைய சன்னிதானத்துல ஒருவராய் சாகாமை உள்ளவர் இப்ப யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா இன்னும் விசேஷ விதமா இந்த கடிதம் எழுதும் பொழுது திமோத்திக்கு இந்த கடிதம் எழுதும் பொழுது அததான் நம்ம பார்க்கும்போது இது எந்த காலகட்டம்னு பாருங்க. பிளாத்துவின் சன்னிதானத்துல நற்சாட்சி பெற்றது முதல் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காலகட்டம் வரை. ஏன்னா 2ஆம் வருகை வந்துட்டாருன்னா சபை உயிர்த்தெழுந்து போயிடும். அந்த சேரக்கூடாத ஒளியில யாரும் வந்துருவான்னாக்க நம்மளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லும் போது கிளியரா சொல்றாரு, பிளாத்துவினுடைய சன்னிதானத்துல நற்சாட்சி பெற்ற கிறிஸ்து அவர் 2ஆம் வருகையில வரக்கூடிய அந்த காலகட்டம் வரையும் மேலான ஆசீர்வாதத்துல வல்லவராய் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் ஒருவராய் சாகாமை உள்ள தன்மைக்கு போனவர் யாருன்னா ஒளியில் வாசம் செய்கிற. இந்த இடத்துல ஒளிங்கிற இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா டிவிலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. டிவிலிங் இன் த லைட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ஒளியில் வாசம் செய்கிறவர்னா அந்த ஒளி தான் யாருன்னு பாக்குறோம்னா பிதாவாகிய தேவன். அந்த தேவனில் வாசம் செய்கிற இந்த இடத்துல டிவிலிங்கிற ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 9 இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நம்ம அதுக்குரிய காரியத்தை நம்ம படிக்கும்போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல இப்படி நம்ம படிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நிமிஷம். எப்படி படிக்கிறோம்னா சி பி பிளீசிங் டு டிவில் வித் ஹிம் லெட் ஹிம் நாட் புட் ஹர் அவே. டிவில் அப்படின்னா அதாவது ஒரு அவிவிசுவாசியான ஒரு பெண் விசுவாசியா இருக்கக்கூடிய ஒரு ஆணுடன்
வாசம் செய்ய, வாசம்ங்கிறதான் டிவெல் வித் ஹிம் அப்படின்னா ஒருத்தரை சார்ந்து வாசம் செய்கிற, அவருக்குள் வாசம் செய்கிறங்கிற அர்த்தத்துல அவரை சார்ந்து வாசம் செய்கிற ஒரு 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 காரியத்துல தான் இந்த டிவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இதே வார்த்தை தான் இங்க நம்ம 1 தீமோத்தி 1ஆம் அதிகார 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல மனிதர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர்னா, இப்ப பிதாவாகிய தேவன் மட்டும்தான் அந்த ஒளியா இருக்கிறார். அந்த ஒளிக்குள்ளாக பிதாவாகிய தேவனுக்குள்ளாக இப்பொழுது அந்த சேரக்கூடாத ஒளியில் மனுஷர் சேரக்கூடாத ஒளி இந்த பாருங்க, இந்த லைட் விச் நோ மேன் கேன் அப்ரோச் அப்படின்னா நீங்க அந்த உங்களுடைய மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும்னா ஒளியில் வாசம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவராய் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனிதர் அந்த ஒளியில சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற அந்த இதுல நம்முடைய ஆண்டவர் வாசம் செய்யக்கூடிய ஒரு தன்மையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த மகிமை அடைந்த கனம் அடைந்த கிறிஸ்து பிதாவுக்கு நிகராக அந்த கனமடைந்த அந்த தன்மையில பிளாத்துவின் சன்னிதானத்துல நற்சாட்சி பெற்றது முதல் உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் அவர் 2ஆம் வருகை வர்ற வரையும் அது பர்டிகுலரா அந்த டூரேஷன் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 14லையும் 15லையும் பாத்தீங்கன்னா அந்த டைமிங் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வருகையில எப்பிபனியா வரையும், இந்த எப்பிபனியாங்கிற அவர் பிரகாசமாய் வெளிப்படுகிற வரைக்கும் அவர் அந்த காலத்திலே வரையும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட வல்லவராக ராஜாதி ராஜாவாக இருப்பார். அப்படிங்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட டூரேஷனுக்கான ஒரு விஷயத்த சொல்லுது ஒழிஞ்சு எந்த இடத்திலும் நித்தியத்திற்கும் இப்படிப்பட்ட சேரக்கூடாத ஒளியில வல்லவராக அல்லது இந்த ஏக சக்கராதிபதியாக அப்படிங்கிற விஷயம் பிதாவுக்குரியது எந்த காலத்திற்கும் உரிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனா இந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு ஒரு குறிப்பிட்ட டூரேஷனுக்கான ஒரு விஷயத்த இந்த இடத்துல பிளாத்துவின் சன்னிதானத்திலிருந்து 2ஆம் வருகையின் காலம் வரையும் அப்படிங்கிறது பர்டிகுலரா சொல்லி இருக்கிறத தயவு செய்து நீங்க புரிந்து கொண்ட முயற்சி பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் காலத்துல ஒளியில் வாசம் செய்கிறவர் யாருங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஓகே, இப்ப இந்த ஒளியில் வாசம் செய்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். இப்ப இந்த இம்மார்டாலிட்டி சாகாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இது டெத்லெஸ்னஸ் அப்படின்னா செத்து சாகாமைக்குள் போகக்கூடிய அந்த தன்மையை தான் குறிக்கிறது ஒழிஞ்சு எப்பொழுதும் சாகா தன்மையில உள்ள காரியத்தை பத்தி இந்த வசனம் சொல்லவில்லை. ஏன்னா 3 வசனம் தான் அது மனிதர்கள் செத்து சாகாமைக்குள்ள போனதுல 3 வசனம் தான் இருக்கு. அந்த 3மே 2 வசனம் சபைக்கு சொல்லப்படுது, 3வது கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுற ஒரு வசனமாக இந்த வசனம் மட்டும்தான் இருக்கு. இப்ப பிதாவாகிய தேவனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் சாகாமை உள்ளவரா அல்லது அழியாமை உள்ளவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இதுல கிளியரா இருக்கு. நவ் unto the king eternal immortal invisible only wise God honor glory for ever and ever. அதாவது சதா காலத்துக்கும் கனமகிமைக்குரிய ஒருவராய் ஞானம் உள்ள அழியாமை உள்ள, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சாகாமைங்கிற வார்த்தை இல்ல, இன்கரப்டபிள் அப்படின்னா அழியாமை உள்ள ஒரு நிலைமைக்குரிய ஒரு தேவன் இருக்கிறாருன்னா அது 1 தீமோத்தி 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது யாரை பத்தினா பிதாவாகிய தேவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்துல 14, 15, 16 பொறுத்த மட்டும் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சொல்லப்படுது. அதை தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம விசுவாச அறிக்கை இவ்வளவு நாளும் ரத்தத்துல ஏத்தின மாதிரி சொன்ன பிறகு அதுக்கு எதிரடையான ஒரு காரியம் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிடாதீங்க. இது என்ன உண்மையான மொழிபெயர்ப்பினுடைய தத்துவங்களின் அடிப்படையில உண்மையான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில தான் நம்ம பார்க்கிறோம். இதுல பாருங்க, இந்த இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய விஷயமே வேற ஒரு கிரேக்க பதம். சாகாமைங்கிறதுக்கும் இம்மார்டாலிட்டிங்கிறதுக்கும், அதாவது அழியாமைங்கிறதுக்கும் வேற ஒரு கிரேக்க பதம். இந்த இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு பதம் எங்கெங்க வருதுன்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் 23ல வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது 1ஆம் அதிகாரம் 23ல இந்த மகிமையான தேவனை அழியாத தேவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சிலையெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு தேவனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற இந்த சாகாமைக்குரிய வசனங்கள் இங்கதான் வருது. சரிங்களா? அழியாமை அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த கொரிந்தியர்ல உள்ளதுலயும் அழிவுள்ளதான இது அழியாமை அப்படிங்கிறது நம்மளுக்கும் அந்த அழியாமைக்குரிய ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறது ஒண்ணு வருது. அடுத்தது 1 தீமோத்தி 1:17 தான் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வசனத்துக்கு ஒப்பிட்டு தான் இந்த ஒரு வசனம் வருது. ஆகவே இது நம்ம பேதுருலையும் இதே மாதிரி காரியங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இது நம்மளுக்கான ஒரு வாய்ப்புல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பீயிங் born again not in the corruptible seed but on the incorruptible, அழியாமை உள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தையினால் அப்படின்னு அந்த ஒரு என்றுமே அழியா தன்மைக்குரிய தேவனுடைய வார்த்தையினால் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கான
ஒரு விஷயங்களாக தான் அழியாமைங்கிற ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு வசனமும் நம்ம படிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரத்துல உள்ள 7வது வசனத்துல உள்ள இம்மார்டாலிட்டி, அழியாமை. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இது வந்து G862, அது ஏற்கனவே நம்ம பிதாவை பத்தி பார்த்தோம் இல்லையா, அதே காரியத்திற்குரிய இம்மார்டாலிட்டியில நாம் போக போறோம், அழியாமைக்குள்ள போறோம். சாகாமைங்கிற அர்த்தத்துல வரல, இது கணம், மகிமை, அழியாமைக்குள்ள நம்ம போக போறோங்கிறத, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கணம், மகிமை, சாகாமை, அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்லப்பட்ட இந்த அழியாமை. சரிங்களா? அது வந்து G861 வருது. அடுத்தது பிதாவை பத்தி சொல்லும் போது G862 வருது. சரிங்களா? ஆனா நம்ம 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்துல பார்க்கக்கூடிய சாகாமை அப்படிங்கிற வார்த்தை பிதாவுக்கு எந்த இடத்துலயும் வேற எந்த இடத்துலயுமே வர்றதாக நம்ம பார்க்க முடியல. ஆகவேதான் இந்த சாகாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிதாவுக்கு அது பொருந்துமானா பொருந்தாது. செத்து சாகாமைக்குள்ள போயிருக்கிற வாய்ப்புல கிறிஸ்து போயிருக்கிறார். அதுக்கப்புறம் சபை தான் போகக்கூடிய ஒரு வார்த்தையில அந்த 3 வார்த்தை சபைக்கு 2 வாட்டி பொருந்தது. அதுக்கப்புறம் இந்த 14, 15, 16 வசனம் முற்றிலும் கிறிஸ்துவினுடைய காலகட்டத்தை சொல்லப்படுது. அதாவது உயிர் தெழுந்து போய் 2ஆம் வருகையின் வந்து செயல்படக்கூடிய அந்த காலகட்டம் வரையும் ஒருவராய் மனிதரில் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தன்மையில ஒருத்தர் இருக்கிறார்னா அது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. அது எப்பொழுதும் சொல்லல. திரும்பவும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்றென்றைக்கும் ஒருவராய் சாகாமை உள்ளவருங்கிற ஒரு பதம் 14ல இருந்து 15ல இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா இதுல பிளாத்துவின் சன்னிதானத்திலிருந்து 2ஆம் வருகையின் காலம் மட்டும் வரையும் அந்த ஒளியில் வாசம் செய்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா, சேரக்கூடாத ஒளியில் ஒருவராய் சாகாமை உள்ள தன்மையில இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய கிறிஸ்துவ குறிக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து இன்னொரு வசனத்தை சகோதரர் அவர்கள் வேற விதமா ஒப்பிட்டு காமிச்சாங்க. அந்த ஒரு வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இந்த ஒரு வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் பிதா, அவர்கள் எல்லாம் கிறிஸ்து, மாமிசத்தின்படி கிறிஸ்து அப்படிங்கிறது அந்த 5வது வசனத்துல படிக்கலாம். Who's the father and of whom the consent the flesh Christ came, who is over all, the God blessed forever. God blessed இந்த வார்த்தையை தான் அவர் அங்கே கொண்டு போய் நித்தியானந்தம் உள்ளங்கிற வார்த்தையோடு ஒப்பிட்டார். இந்த பிளஸட்ங்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அல்ல, இது முற்றிலும் வேற ஒரு கிரேக்க பதம். சரிங்களா? G2127 அப்படி. ஹலோ ஹலோ G21 யாருன்னு பாருங்க, மீட் போடுங்க. அடோரபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு தன்மையை தான் அப்படி சொல்லப்படுது. வந்து கீழான ஒருத்தர் ஆசீர்வதிக்கிற வார்த்தைக்கு இது பயன்படுத்தப்படவில்லை. சரிங்களா? இந்த ஒரு சொல்லப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்லது துதிக்கு பாத்திரரா இருக்கக்கூடிய தோத்தரிக்கப்பட்டவர் சொல்றதுக்கும் 1 தீமோத்தேயு இருக்கிற 6ஆம் அதிகாரத்தில் உள்ள 15வது வசனத்துல பிளஸட்னு வருது பாருங்க. எங்க வருது? இந்த பிளஸட் இந்த வார்த்தை, இதுக்கு முற்றிலும் வேற வேற G3107 வருது. ஆகவே இது அது சம்பந்தப்படுத்தும் பொழுது வேற வேற மீனிங் வருது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் இங்க என்ன பாருங்க பாருங்க. that God is the light. இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க, God is the light. தேவன் ஒளியா இருக்கிறார். ஈஸ்ங்கிறதுக்கு அர்த்தத்திற்குரிய ஒரு விஷயத்தை இங்க பாத்துக்குங்க. God is the light and in him is no darkness at all. அப்படிங்கிற சேரக்கூடாத ஒளி அப்படிங்கிற தன்மைக்கான அந்த ஒளியில யார் வாசம் செய்கிறார்னா, போஞ்சி பிலாத்தின் சன்னிதானத்துல நீதியாக சாட்சி கொடுக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து போய் 2ஆம் வருகை வரக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்குரிய அந்த சேரக்கூடாத ஒளியில ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அது பிதா தான் அந்த தேவன். அந்த தேவனுக்குள் ஒருத்தர் சேரக்கூடாத ஒளியில இருக்கிறாருன்னா அது ஆண்டவராகிய கிறிஸ்துவ தான் குறிக்கும். அப்படி சொல்லிட்டு வரும்போதுதான் 6வது 7வது வசனத்துல இஃப் வி வாக் இன் த லைட்
as he is in the light அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியில் இருந்து நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சேரக்கூடாத ஒளிங்கிறது தேவனுடைய அந்த தன்மையை குறிக்குது. இந்த இடத்துல ஒளிங்கிறது முற்றிலும் எதை குறிக்குதுன்னா சத்தியத்தை குறிக்குது. நீங்க அதுக்கு முந்தின வசனத்தை படிச்சு பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அந்த டார்க்னஸ் அப்படிங்கிறது பொய்யை குறித்தும், வெளிச்சம் என்பது சத்தியத்தை குறித்தும். இப்ப நம்ம சத்தியத்துல வாழ்றோங்கிறது நாம் சத்தியத்தில் நடக்கணுங்கிறது சொல்றார். அவர் தேவன் சத்தியமாகவும் இருக்கிறாருங்கிற அந்த மீனிங்ல தான் அந்த 7வது வசனம் சொல்லுது ஒழிஞ்சு, சேரக்கூடாத ஒளிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இந்த 7வது வசனம் 1 யோவான் 1:7 சொல்லப்படவில்லை. ஆனா தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அதில் வாசம் செய்யறது வேற, அங்கே உள்ளே இருக்கிறது அதற்குரிய காரியத்துல நாம் அங்கே இருந்து நடந்து கொள்வதுங்கிறதுக்கான அர்த்தங்கள் எல்லாம் வேற வேற மீனிங் கொடுக்குதுங்கிறத இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்ப நம்ம அங்கே நீங்க புரிந்து கொண்ட பழைய காரியங்களுக்கும் இப்போ நம்ம சொல்லி இருக்கிற இந்த ஒரு விஷயத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா இதை நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க அதுக்கான விளக்கங்களை நீங்க எல்லாரும் சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இப்ப நம்ம சொன்ன காரியங்கள் எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல உள்ள கிரேக்கினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் போய் பார்த்தோம். அந்த வகையில இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கிற காரியங்களை நீங்க வந்து என்ன புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றதை வச்சுதான் நம்ம ஏற்கனவே புரிந்து கொண்ட காரியத்திற்கும் இப்பொழுது நம்ம சொல்லுகிற காரியத்துக்கும் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். ஹலோ பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர் இப்ப சொன்ன விஷயம்லாம் கொஞ்சம் எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் பிரதர். தெளிவா டக்குன்னு என்னால புரிஞ்சு கொள்ள முடியல பிரதர். ஓகே ஓகே, நம்ம நேரடி கூடுகை வரும்போது நம்ம அதை என்ன தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம். பிரதர் இதுல பிரதர் கேக்குதுங்களா? பிரதர் இப்ப இந்த இதுல வந்து ஒரு விஷயம் தெளிவானுச்சு பிரதர். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது வந்து அந்த ஒருவராய் அப்படின்னும் போது அது ஒரு காலப்பகுதி, ஒரு டியூரேஷன் சொன்னீங்க. அது எப்படின்னா அந்த பொந்தியு பிலாத்து காலத்திலிருந்து அவருடைய பிரசன்னமாகுதல் வரைக்கும் அவர் ஒருவராய் அப்படின்ற வார்த்தை அப்படித்தானே பிரதர் அது எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க? அதுதான் மெயின். அப்படிதான் அந்த ஒரு மொழிபெயர்ப்புகள் அப்படிதான் இருக்குது ஒரிஜினலுக்குரிய ஒரு விஷயத்துல. சரிங்க பிரதர். ஓகேங்க பிரதர். அதாவது புரியல. அந்த இடத்துல புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்கு வார்த்தைகள். இல்ல கிளியர் இல்ல பிரதர். கொஞ்சம் கரெக்டா வாங்க. புரியல, வார்த்தைகள் புரியல. ஆமா, பர்டிகுலரா பிளாத்துவின் இடத்துல நல்ல சாட்சி பெற்றது முதல் 2ஆம் வருகையின் காரியத்துல எப்பிபனியா காலம் வரையும் ஒருவராய் அந்த தன்மையில சேரக்கூடாத ஒளியில இருக்கக்கூடிய அந்த தன்மையை ஒரு டூரேஷனுக்கு தான் சொல்றதுக்கு வந்து என்றென்றும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க எல்லாம் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளஸ்டுங்கிற வார்த்தை வந்து 15வது வசனத்துல வருது. அந்த 15வது வசனத்துல வர பிளஸ்டுங்கிற வார்த்தைக்கும் அந்த ரோமர் 9:5 வர பிளஸ்டுங்கிற வார்த்தையும் வேற இதுங்கிற மாதிரி நான் பார்த்தேன். அதை கூட நான் தொடர்ந்து அது பார்த்து சொல்றேன். ஆமா, அது நீங்க பாத்தீங்கன்னா பிளஸட் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுப்ரீம்லி பிளஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சூன், வெல் ஆஃப், பிளஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது மேலான ஒருத்தர் அதற்கு கீழ்பட்டவரை ஆசீர்வதிக்கிற காரியத்துல தான் வரும். அதாவது பாக்குறோம்ல, எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா பிதாவாகிய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த கான்செப்ட்ல தான் இந்த பிளஸட் 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரத்துல வர்ற இந்த பிளஸட் வரும். ஆனா ரோமர்ல உள்ளது வந்து
பாத்திரவான்களாய் அடோரபிள் அப்படிங்கிற அந்த பிளஸடுக்கு அர்த்தமா வருது. அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ரோமர் அதுக்கப்புறம் அஹ், அதுக்கப்புறம் பிரதர் புரியல திரும்ப. இன்னொரு விஷயம், இந்த இம்மார்டாலிட்டி சொல்றீங்க. பிரதர் கிளியர் இல்ல பிரதர், கேக்குதா? கொஞ்சம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. வெளியில இருக்கறனால. அந்த இம்மார்டாலிட்டின்னு சொன்னது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, டெத் எது சொன்னீங்களே? டெத்லெஸ்னஸ், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் பிரதர். அது கூட நான் பாக்குறேன். நீங்க சொன்னது அது கரெக்ட் தான். நான் 2-3 விஷயத்துல அதை பார்த்தேன். அதான் இம்மார்டாலிட்டி சாகாம போட்டாங்க. நீங்க சொன்னீங்களே, அது என்ன சொன்னீங்க? டெத்லெஸ் தான். டெத்லெஸ், அதையும் காமிக்கிறேன் பாருங்க. டெத்லெஸ்னஸ் இல்ல அந்த மாதிரி இருக்கிறத நான் பார்த்தேன். அது கூட நான் தொடர்ந்து அதை பார்த்து பண்ணலாம் பிரதர். ஓகே 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 ஓகே. வேற ஏதாவது கருத்து இருக்குன்னா கேளுங்க. கருத்து ஓகே. இதுல இதுல பிரதர் ஆ, பிரதர் சொல்லுங்க. இதுல வந்து இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்ல பார்க்கும்போது நாம வச்சிருக்கிற விசுவாசம் எல்லாமே நீங்க சொன்னது மாதிரி அப்படியே தான் இருக்கு. பிதாவாகிய தேவன் வந்து ஒருவராய் அப்படின்றது ஒருவர் தான். அந்த விசுவாசம் கரெக்ட் தான். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது அவருடைய பிரசன்னமாகுதல் வரைக்கும் அவர் ஒருவராய் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம இப்படி சொல்றோம். ஆனா விசுவாசத்துல எந்த மாற்றமும் இல்ல பிரதர். இருக்கிறவங்கள்ட்ட நான் அதை சொல்லிக்கிறேன். ஒருவராய் அப்படின்னும் போது சாகாமை உள்ளவன்றது அவருதான், பிதாவாகிய தேவன் தான். ஆனா இந்த இடத்துல அந்த பிரசன்னமாகுதலை வெளிப்படுத்துற வரைக்கும் போது அது இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படின்றது அந்த மூலப்பிரதியில இருந்து நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க. அது வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அதை வந்து கரெக்டா அதை பார்க்கணும். அது புரிந்து கொள்ளுதல் இல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில அது எல்லாமே சொன்னப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பிதாவாகிய தேவனுக்கே இல்லையா அப்ப ஒருவராய் அப்படின்னும் போது பிதாவாகிய தேவன் இல்லையான்னு பிரதர் சொல்லல. இது வந்து விசுவாசத்தின் அடிப்படையில இந்த தீமோத்தேயுல சொல்லப்பட்ட விஷயம் ஒரு டியூரேஷன்றத சொல்றாரு. அததான் நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும். சரிதானே பிரதர் இது? நிச்சயமா சிஸ்டர். ஏன்னா நம்ம அந்த அந்த இதுல கொடுத்ததுல பாத்தீங்கன்னா ஏக சக்கராதிபதி ஒருவராய் சாகாமை உள்ளவருங்கும் போது ஒருவராய் சாகாமை உள்ளங்கிறது அழியாமை உள்ள தன்மையில பிதாவாகிய தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமே இல்லைங்க. ஆனா சக்கராதிபதி வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து பிதா பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்க முடியாது. பிதாவுக்கு ஏக சக்கராதிபதிங்கிறது மைட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதை கூட நான் காமிச்சேன் பாருங்க. மைட்டிங்கிற ஒரு வார்த்தையோடு தான் அது ஒப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, மைட்டிங்கிறது ஒரு இடத்துல இருக்கு, கிரேட் அத்தாரிட்டின்னு ஒரு இடத்துல இருக்கு. பாருங்க, மைட்டி, கிரேட் அத்தாரிட்டி, போட்டன்ட். போட்டன்ட்ங்கிறது திமோத்தில இருக்கு. நான் அதை கூட காமிக்கிறேன். லூக்காவில் இந்த வசனம் பாருங்க, மைட்டிங்கிற இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. வல்லவர்களை கீழே தள்ளி அப்படின்னு. கிரேட் அத்தாரிட்டின்னு எத்தியோப்பியாவினுடைய அந்த மந்திரி கிரேட் அத்தாரிட்டின்னு சொல்லப்படுது. நம்முடைய ஆண்டவரை சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒரு மேலான ஒருவரால் வல்லமை உள்ளவரான ராஜாதி ராஜாவும் கர்த்தாரி கர்த்தராகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிற இந்த ஒரு வார்த்தை. ஆகவேதான் இந்த நம்ம ஏக சக்கராதி, ஏன்னா இதை நம்ம இந்த வசனத்தை பிதாவுக்கு ஒப்பிடுறது மட்டும்தான். இது வந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பிதா அதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியத்துக்குரியவரா இருக்கிறார். இந்த வசனத்துல சொன்னதெல்லாம் கிறிஸ்துவுக்குரிய தன்மையா தான் சொல்லப்படுது. நம்ம இதுல இப்படி கொண்டாந்தோம்னா கிறிஸ்து பிதாவை வந்து நம்ம கொஞ்சம் கீழே கொண்டாடுறோங்கிற ஒரு அர்த்தத்துல தான் வருது. அதுக்காக தான் நம்ம இதை இப்படி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியங்கள்லாம் இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம், சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க சகோதரிகள், யாரோ தெரியல. அந்த 16வது வசனத்துல எனது ஒருவராய் சாகாமை உள்ளவரும், நான் அப்படியே ஒரிஜினலா உள்ள மீனிங்கை கொண்டாந்து படிக்கிறேன் பாருங்க. ஒருவராய் சாகாமை உள்ளவரும், மனிதர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும், மனிதரால் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான அவருக்கே கனம் மகிமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். கனமகிமைங்கிறது கிறிஸ்து மரித்து அந்த கனமகிமை சாகாமைக்குள்ள போயிட்டார். அப்படிங்கப்ப அந்த கனமகிமை கிறிஸ்துவுக்கும் பொருந்தது. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது என்னன்னா, மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் அப்படிங்கும்போது காணக்கூடாத தன்மையில கிறிஸ்து இப்ப இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனா கண்டிராதவர்னா
பாஸ்ட்ல எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆக இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, என்றென்றைக்கும் காணக்கூடாத தன்மையில ஒருவரும் ஒரு காலும் கண்டிராத அந்த வார்த்தை வந்து இங்க பயன்படுத்தப்படல. நல்லா புரிஞ்சுக்கங்க. பிதாவாகிய தேவன் ஒருவரும் ஒரு காலத்திலும் கண்டிரல. ஆனா இந்த இடத்துல இந்த கடிதம் எழுதும் பொழுது பிளாத்துவின் சன்னிதானத்துல நற்சாட்சி பெற்று உயிர்த்தெழுந்து போன பிறகுலேருந்து 2ஆம் வருகையின் காலம் வரையும் அவர் மனிதரில் கண்டிராத தன்மையில இருக்கிறார். யாருன்னா கிறிஸ்து. அந்த ஒரு பாஸ்ட் டென்ஸ தான் நம்ம பார்க்கிறோம். இந்த கடிதம் எழுதும்போது அவர் வந்து சேரக்கூடாத ஒளியிலும் மனிதரில் கண்டிராத தன்மையிலும் இருக்கிறார். அதாவது மகிமை அடைந்த பிறகு, கனமகிமை அடைந்த பிறகு அவர் என்னவா இருக்கிறார்னா மனிதரில் கண்டிராத தன்மை. இப்ப இந்த திமோத்திக்கு எழுதும் பொழுது அவர் கனமகிமை மனிதரில் கண்டிராத தன்மையில இருக்கிற பாஸ்ட், அந்த இடத்துல உள்ள பாஸ்ட தான் சொல்லப்படுது ஒழிஞ்சு ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் இந்த இடத்துல நம்ம அப்படி பார்க்க முடியல இந்த இடத்துல. ஏன்னா அதுக்கான டூரேஷன் சொல்லிட்டாரு. பிளாத்துவின் சன்னிதானத்திலிருந்து 2ஆம் வருகை பகுதி வரைங்கிறத கிளியரா சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது நெவர்ங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தலாம். அதாவது என்றென்றும் மனிதரால் கண்டிராதவரும் காணக்கூடாதவர்னு சொல்றது அது பிதாவாகிய தேவனுக்கு மட்டுமே பொருந்தும். இது வந்து ஒரு பாஸ்டும் ஃபியூச்சருக்கான காரியத்திலையும் சொல்லப்படும்போது அந்த பாஸ்ட் பிரசன்ட்ல இருந்து உள்ள காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது மகிமையடைந்த கிறிஸ்து மனிதரில் கண்டிராத தன்மையில இருக்கிறார். இப்ப உதாரணமா பவுலுக்கு தரிசனமானார்னா அது தரிசனத்துல தான் பார்க்கப்பட்டார ஒழிஞ்சு வெளிப்படுத்தல ஆட்டுக்குட்டியானவரா தான் பார்க்கப்பட்டார ஒழிஞ்சு நேரடியாக மாமிசத்துல அவர் பார்க்கப்படல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருத்தர் யாராச்சும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஓகே, இந்த வசனத்துல கிளியரான அந்த இன்டர்பிரேஷன் உங்களுக்கு புரியும். அவர் மாமிசத்துல இருக்கும்போது அவங்க எல்லாம் அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்தாங்க. அது ஒரு பாஸ்ட் தான். மனிதரில் கண்டிருந்த தன்மை வந்து அவர் மனுஷனா இருக்கும்போது எல்லாராலும் பார்க்கப்பட்டது. ஆனா அந்த அந்த இடத்துல பர்டிகுலரா பாருங்க, அவரை அறிந்திருந்தாலும் இப்பொழுது நாங்கள் அறியோம். அப்படின்னா இந்த கடிதம் எழுதும் பொழுது அவர் மாமிசத்துல அறியப்படல. அவர் ஆவிக்குரிய நிலைமையில சேரக்கூடாத ஒளியில இருக்கிறாருங்கிறது தான் இங்க 1 கொரிந்தியர்லயும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையுமே படிங்க. அவர் இருக்கிற வண்ணமாய் நாமும் இருக்கும்போது தான் அவரை நேரடியா நம்ம பார்க்க முடியும் ஒழிஞ்சு இப்ப நம்ம அவர் எப்படி இருக்கிறாருங்கிறதே நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் கிறிஸ்துவ பற்றி. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இது எப்பதான் நம்ம அவரை பார்த்து தரிசித்து நேரடியான ஒரு காரியத்துக்குள்ள இருப்போம்னா அவர் இருக்கிற வண்ணமாய் ஆவிக்குரிய சரீரத்துல உயிர்த்தெழுந்து போனாதான். ஆனா பவுல் யோவானே என்ன சொல்லிட்டாருன்னா நான் அவர் எப்படி இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்கன்னு பவுலே யாரு யோவானே சொல்லிட்டாருங்க. அப்படிங்கும்போது அந்த மகிமையான சேரக்கூடாத ஒளிங்கிறது மனிதர் சேரக்கூடாத ஒளியில இப்ப கிறிஸ்து அதாவது எப்பிபனியா வரையும் அவர் இந்த கண்டிஷன்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த 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 டூரேஷனை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வசனங்களினுடைய ஆழங்கள்லாம் கொஞ்சம் தெளிவா ஆயிரும். இது பிதாவுக்கும் பொருந்தும். ஆனா எல்லா விஷயமும் பிதாவுக்கு பொருந்தாது. அந்த வல்லமை உள்ளவர் பிதாவ ஒருத்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்னா பிதாவாகிய தேவன் இன்னொருத்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கெல்லாம் இதுல பதில் கிடைக்காது நம்மளுக்கு. ஆகவேதான் இதை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. ஏன்னா மொழிபெயர்ப்புக்காரங்க வார்த்தைகளை 13வது வசனத்தில் உள்ள வார்த்தைகளை 15ல போட்டிருக்காங்க. 15ல உள்ளத 13ல போட்டிருக்கிறாங்க. அந்த மீனிங்கே மாறுது. ஆகவேதான் அதை கொஞ்சம் எச்சரிப்பா பாத்துக்கங்கன்னு சொல்லி தயவா உங்களை கேட்டுக்கிறேன். ஓகே, இத வேற இந்த மாதிரியான காரியத்திற்குரிய ஒரு விஷயத்துல வேற எதுவும் இன்னும் ஆழமா பாக்குறதுக்கு நம்ம நேரடி கூடுகை நம்ம சென்னையில நம்ம வச்சுக்கலாம். மற்ற எங்க வேணாலும் நம்ம இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே தானே அன்புக்குரிய சகோதர சகோதரி? அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், கோபி பிரதர் நீங்க கன்க்ளூட் பண்ணுங்க. வேற
நம்ம பதில் சொல்லலாம். இல்லைனாக்க நம்ம நேரடியா நம்ம நேரடி கூடுகையில இது குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். வேற யாரும் கருத்துக்கள் சொல்றதுனாலும் தயவுசெய்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யேசுராஜ் பிரதர் எதுவும் சொல்ல வந்தீங்க? யேசுராஜ் பிரதர்? இல்ல 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 லைன்ல தான் இருக்கேன், லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்க பிரதர். வேற எதுவும் ஒண்ணும் இல்ல, கருத்து ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பிரதர் நீங்க கன்க்ளூட் பண்ணி முடிச்சுக்கலாமா? பாருங்க. பிரதர் நீங்களே கன்க்ளூட் பண்ணுங்க பிரதர். ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஒரு வசனத்தினுடைய இது மூல பாஷையில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்க்கும்போது, அது ஒரு காலகட்டத்தை குறிக்குது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டம் பிலாத்துவின் சன்னிதானத்திலிருந்து ஆண்டவர் எப்பிபனியா பிரைட் அப்பியரன்ஸ் வரையும் உள்ள காலகட்டத்துல ஒருவராய் சாகாமை உள்ள தன்மையில மனிதர் சேரக்கூடாத ஒளியில் அப்படிங்கிற தேவன் ஒளியா இருக்கிற அந்த சேரக்கூடாத ஒளியில் இப்ப மாமிசத்துல இல்லாம ஆவிக்குரிய தன்மையில இப்ப யார் இருக்காருன்னா தேவனுக்குள் யார் இருக்காருன்னா கிறிஸ்து இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஒளியை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. நாம அந்த ஒளியில நடக்கணுங்கிறது வந்து சத்திய ஒளியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 1:7 6. ஆகவே அந்த ஒரு காரியத்தை நம்ம இன்டர்பிரேட் தப்பா புரிஞ்சுக்க வேணாம். அதனுடைய விஷயத்தின் அடிப்படையில தான் மேலான ஒருவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுலதான் நித்தியானந்தம் உள்ள அப்படிங்கிறது மேலான ஒருவரால் வல்லவராக ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாதிராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் அப்படிங்கிற காரியமும் இதுல நம்ம புரிய வருது. ஆகவே பிதாவினுடைய சன்னிதானத்திலும் எல்லார் மத்தியிலும் நல்ல சாட்சி பெற்ற திமோத்தியு தேவனுடைய சன்னிதானத்திலும் நல்ல சாட்சியோட வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்து அந்த எப்பிபனியா காலம் வரையும் அவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருக்கிறாரோ அந்த தன்மைக்குரிய பிரசனமாகுதல் மற்றும் அந்த வெளியரங்கமான ராஜ்யத்திற்குரிய சபையாகக்கூடிய நம்மளுக்கான வாய்ப்பு வரையும் அவர் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் தேவனுடைய மனுஷனே அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்துக்காக தான் 13லேருந்து 16 வசனம் வரையும் கிறிஸ்துவை பற்றின காரியங்களாக அது சொல்லப்படுகிறதாக நாம் இதெல்லாமே அனுமானிக்கிறோம். அதற்கு தகுந்த மாதிரி வசனமும் மூல பாஷையில இப்படிதான் சப்போர்ட் பண்ணுது. நம்ம கையில இருக்கிற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு வேற ஒரு கோணங்கள்லாம் வருவதற்கு காரணமா இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல 1 தீமோத்தி 1:17 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம் அழியாமையுள்ள தேவன் ஒருவராய் ஞானம் உள்ள நித்திய அழியாமைக்குள் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் பிதாவாகிய தேவன் அழியாமைக்குள்ள என்றென்றும் இருக்கிறார், மனிதரில் என்றென்றும் காணப்படாதவராய் இருக்கிறார், காணக்கூடாதவருமா இருக்கிறாருங்கிற அந்த தன்மையை பிதாவாகிய தேவனுக்கு உரியதா பாக்குறோம். இந்த விசேஷ விதமா இந்த வசனத்துல உள்ளது பிதாவுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒத்து வந்தாலும் எல்லா விஷயங்களும் கிறிஸ்துவுக்கு மட்டுமே ஒத்து வருது அப்படிங்கிறத பாக்குறோம். அதனாலதான் இந்த இடத்துல கொஞ்சம் பிரிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஏக சக்கராதிபதிங்கிற வார்த்தையெல்லாம் முற்றிலும் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிற கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்தும், சர்வ வல்லமை உள்ள பிதாவுக்கு அது பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கான விளக்க ஒன்றான மெய்தாவனாகிய பிதாவாகிய தேவனை அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கான காரியத்துல ஒவ்வொரு படிநிலைமையா நம்ம அறிய எப்படி அறிவோம். இதுல எதுவும் நம்ம கருத்துகள் தவறாக சொல்லியிருந்தாலும் நீங்களும் நம்மளை சொல்லி சரி பண்ணுங்க. நாங்களும் அதற்கு அர்ப்பணிப்பதற்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் எல்லாம் வசனத்தின் அடிப்படையில தான் இப்போ நம்ம கொடுத்த சாட்சிகள் எல்லாம் மற்றவர்களுடைய கருத்து சப்போர்ட்டாவும் ஒரு சில விஷயம் இருக்குதுங்கிறதையும் சாட்சி. நன்றி பிரதர். ஹலோ ஹலோ பிரதர். பிரதர். ஹலோ ராஜன் பிரதர் சொல்லுங்க. பிரதர் எனக்கு ஒரு டவுட் பதில் இருக்குல்ல, நீங்க வந்து அந்த 15ஆம் வசனம் இருக்குல்ல பிரதர், அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார், அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் வெளிப்படுறது. இது வந்து இயேசு கிறிஸ்து பத்தி தான் சொல்லிருக்குன்னு சொல்றீங்களா? ஏன்னா இங்க வந்து ஸ்பெசிபிக்கா அவரே நித்தியானந்தம் உள்ள அப்படி போட்டிருக்கு. அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார், அவரே. இப்ப அந்த அவரேன்ற வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்து தான் குறிக்கிறா, தேவனை குறிக்கிறா பிரதர்? அந்த 14, 15, 16 இந்த 3 வசனத்திலுமே தேவன்கிற வார்த்தையே இல்ல பிரதர். அததான் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் பிரதர். ஆரம்பத்திலே நீங்க எனக்கு என்ன டவுட்னா, ரிவர்ஸ் கிங் சென்சேஷன் இருக்குல்ல பிரதர், அதான் நீங்க ஒரிஜினல்ல
இந்த பாருங்க விச் இல்ல brother, இந்த எனக்கு என்ன டவுட்னா, இப்போ கிங்ஸ் டிரான்ஸ்லேஷன் தான் பரவாயில்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு பைபிளே பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த கிங்ஸ் டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கும் எல்லாருக்குமே. பட் இங்கிலீஷ்ல வந்து கிங்ஸ் டிரான்ஸ்லேஷன் வந்தாலும் ரிவைஸ் கிங்ஸ் டிரான்ஸ்லேஷன் வரும். இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்களா பிரதர்? சில இயருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ரிவைஸ் கிங்ஸ் டிரான்ஸ்லேஷன் போட்டிருப்பாங்க அந்த வருஷத்துல. அப்படி இருக்கும்போது ரிவைஸ் கிங்ஸ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து மாறி இருக்கலாம்ல? பாருங்க ரிவைஸ் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நான் இது ஓப்பன் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்கு, அதை கொஞ்சம் பாருங்க. இப்ப எனக்கு பாருங்க ஓப்பன் பைபிள்ல விச்ங்கிற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்த. நல்லா பாருங்க, விச் 15வது வசனத்துல விச் he will manifest, God will manifestங்கிற வார்த்தை இல்ல, விச் ஹீன் தான் போட்டுருக்கு. தேவன்கிற வார்த்தை இங்க. இது வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷா உள்ள கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய வார்த்தையை நான் காமிக்கிறேன் இதுல. சரிங்களா? என்னுடைய போட்டோல பாருங்க, என்னுடைய வீடியோல பாருங்க. he will manifest in his own timeனா அதுக்கு முந்தின வசனம் யாருன்னா கிறிஸ்து அவருடைய காலத்தில் பிரசனம், அதாவது எபிபனியாவுல வரும் பொழுது he is the blessedனா மேலான ஒருத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரும், ஒன்லி மைட்டி அதாவது போட்டன்ட்னாக்க வல்லவரும், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வல்லவர் ராஜாதி ராஜா. அப்ப பிதாவாகிய தேவனால் இது வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய ஓபன் பைபிள் பிரதர், அதையும் நான் காமிச்சிடுறேன். என்ன இயர் பதில் அது ஆக்சுவலா காப்பி அது ஓபன் பதில் நீங்க வச்சுக்கிறது பிரதர்? என்ன காப்பிரைட் பதில் ஒரு காப்பிரைட் டேட் இயர் அது தெரியல பிரதர், நான் பார்த்துட்டு சொல்றேன். இது வந்து பல காப்பிரைட்டுக்கு அப்புறம் 1976 அப்ப எல்லாம் வந்து மறுபதிப்பு திரும்ப பண்ணியிருக்கிறாங்க. 76 இந்த இடத்துல. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் கிங்ஸ் டிரான்ஸ்லேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் பார்க்கல. பட் அது நிறைய பேர் சொல்றாங்க அந்த ரிவர்ஸ் கிங்ஸ் டிரான்ஸ்லேஷன்ல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. பார்க்கலாம் பிரதர், நீங்க அதை பார்த்துட்டு சொல்லுங்க. ரிவைஸ்டு வெர்ஷன்ல ஒரிஜினல் டெக்ஸ்டினுடைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுல சொல்லுங்க. பிரதர் நீங்க ராஜன் பிரதர், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் என்ன வரும் பிரதர். ஓகே, தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ. ஓகே பிரதர், நிறைய பண்ணிக்கலாங்களா? ஓகே ஓகே பிரதர். எஸ் பிரதர், நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஓகேங்க பிரதர். மகா இரக்கமும் கிருபை அன்பும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையில ஒன்றான தந்தையே, அப்பா அம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், உங்கள் நன்றிகளை இருக்கிறோம்ப்பா. உங்கள் மேலான இரக்கங்கள் கிருபைகளினாலே அப்பா இந்த நேரத்திலும் நாங்கள் யாவரும் கூடி வந்து அப்பா உம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும், அப்பா நாங்கள் அதை கைக்கொள்ளவும், அப்பா அதை நாங்கள் உணர்ந்து சரியாய் நாங்கள் புரிந்து கொள்ளவும் நீங்கள் இம்மட்டுமாக கிருபை பாராட்டினீங்க. நன்றி தந்தையே. நாங்கள் இதை சரியாய் புரிந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு தேவையான உங்கள் ஞானத்தை நீங்கள் இம்மட்டுமாக தந்து எங்களை வழிநடத்துமைக்காக நன்றி தந்தையே. இந்த வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் நினைவு கூர்ந்து அப்பா உமக்கும் உமது குமாரனுக்குமான வித்தியாசங்களையும், அப்பா உமக்கும் உமது அப்பா நாங்கள் கைக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியாய் அதன்படி எங்களுடைய விசுவாசத்தை அமைத்துக் கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இம்மட்டுமாய் எங்களை காத்து வழிநடத்திருக்கிறீங்க. கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபையா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இம்மட்டுமாய் காத்து தேவையான ஞானத்தை தந்து எங்களை வழிநடத்தமைக்காக நன்றி தந்தையே. இன்னும் எங்களை உமது சத்தியத்தில் அதிகமாய் நடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி மடிகிறோம்ப்பா. இந்த இரவு பொழுதை ஆசீர்வதிங்க. நீங்கள் எங்கள் கூடிய ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா நாளை தினத்திலும் நாங்கள் உமது சத்தத்தை செய்ய முடியாகவும் உங்கள் நாம மயன்படும்படியாகவும் உமது பிள்ளைகளாக நாங்கள் உமக்கு பிரியமுள்ள காரியங்களை எடுத்து செய்ய நாங்கள் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாய் எங்கள் இரட்சகரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தந்தையே. ஆமென்.